ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் வச்சு ஒரு கிராமத்து ஸ்டைலில் ஒரு பொரியல். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எந்த மசாலாவும் ரொம்ப போடாமல் செம்ம டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இதுக்கு வேர்க்கடலை வேணும், சோம்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, அவ்வளோதாங்க. வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். அது ஊற்றிக்கிறேன். நல்லா அந்த வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே கல்லுப்பு போட்டுக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு போட்டுருங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய் போடுங்க. இதுக்கு எந்த கத்திரிக்காய் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போது லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு மூடிடுங்க. அப்படியே அந்த ஹீட்லேயே கத்திரிக்காய் வதங்கட்டும். தண்ணிலாம் ஊற்ற தேவையில்ல. இப்போ கொஞ்சம் இது எலசாக இருக்கிறதுனால எனக்கு டக்குன்னு வெந்துருச்சு. உங்களுக்கு கொஞ்சம் வேகலை அப்படின்னா தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போது இந்த கத்திரிக்காய் வேகிற கேப்பில் நான் மிக்சியில் சோம்பு, வேர்க்கடலை வறுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, தோல் எடுத்துட்டேன். சோம்பு, வேர்க்கடலை அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு நிறைய போடாதீங்க, ஆனால் தோல் எடுக்காமல் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். தோல் எடுக்காமல் போட்டிங்கன்னா பூண்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அதனால் நடுவில் எடுத்து கலரி விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். இப்போது மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இவ்வளோதாங்க தேவையான பொருளே. மசாலாவும் இதே தான். காரமும் அந்த காஞ்ச மிளகா தான், அதுக்கேற்ற மாதிரி போட்டுருங்க. ஸோ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. நல்லாவும் வதங்கிடுச்சு. வதங்கின உடனே நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த மசாலா போட்டுடலாம். அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி கிளறிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு, ரசம் சாதத்துக்கெலாம், தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.